ஏதேனும் ஒரு வெக்டர் ஏக்கு I வெக்டர் பெருக்கல் பிராக்கெட் A வெக்டர் பெருக்கல் I கூட்டல் J வெக்டர் பெருக்கல் பிராக்கெட் A வெக்டர் பெருக்கல் J கூட்டல் K வெக்டர் பெருக்கல் பிராக்கெட் A வெக்டர் பெருக்கல் K is equal to 2A வெக்டர் என நிறுவுக. ஸோ நமக்கு வெக்டர்களின் முப்பெருக்களை பற்றி அதாவது பயன்படுத்தி நாம் இந்த கணக்கை சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னது இந்த வெக்டர் ஏங்கிறது என்னது ஏதேனும் ஒரு வெக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அதை அப்படியே எடுத்துக்கலாம். அப்படின்னா லெட் ஏ வெக்டர் அப்படிங்கிறது அதாவது ஏங்க வெக்டரை எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா எப்பயுமே ஏ வெக்டர் எந்த ஒரு வெக்டர்னாலும் என்னது ஐஜேகேயினுடைய கலவையாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதை எப்படி எழுதுறேன்னா A1 I வெக்டர் ப்ளஸ் A2 J வெக்டர் ப்ளஸ் A3 K வெக்டர். இந்த A1 A2 A3லாம் என்னது ஏதாவது ஒரு மெய்யெண்கள். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா இதை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா I வெக்டர் பெருக்கல் A வெக்டர் பெருக்கல் I. இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். இப்போ நம்ம அந்த ஃபார்முலா எழுதலாம். ஃபார்முலா என்னது I வெக்டர் டாட் I வெக்டர் பெருக்கல் A வெக்டர் மைனஸ் அதுக்கப்புறம் நமக்கு என்னது I வெக்டர் டாட் A வெக்டர் பெருக்கல் I வெக்டர். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு I வெக்டரையும் பெருக்கணும் என்னது நமக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்னது A வெக்டர். ஸோ 1 பெருக்கல் A வெக்டர் அப்படிங்கிறது A வெக்டர் தான். அதுக்கப்புறம் இங்கே I பெருக்கல் A வெக்டர். A வெக்டருங்கிற என்னது இந்த A1I A2J A3K. இதை I வெக்டரோட பெருக்கும்போது நமக்கு J உறுப்பும் K உறுப்பு இல்லைங்கிறனால இந்த 2 டேர்மும் வராது, வெறும் A1 மட்டும் இருக்கும். ஸோ A1 பெருக்கல் I வெக்டர். ஸோ மைனஸ் A1 I வெக்டர். ஸோ அதே போல் நமக்கு என்னது J வெக்டர் வெக்டர் பெருக்கல் A வெக்டர் பெருக்கல் J வெக்டர். ஸோ இது என்னது நமக்கு J வெக்டர் புள்ளி பெருக்கல் J வெக்டர் பெருக்கல் A வெக்டர் மைனஸ் இங்கே J வெக்டர் புள்ளி பெருக்கல் A வெக்டர் பெருக்கல் நமக்கு இங்கே J வெக்டர். ஸோ இதே மாதிரி தான் J பெருக்கும்போது 1 ஆயிரும். ஸோ இது இங்கே வெறும் A வெக்டர் மட்டும் கிடைக்கும். இங்கேயும் J வெக்டர் புள்ளி பெருக்கல் A வெக்டர் அப்படிங்கும்போது நமக்கு A2, ஏன்னா A1 A3ங்கிற டேர்மும் வராது, ஏன்னா I டேர்மும் K டேர்மும் இங்கே கிடையாது. அதனால் ஸோ மைனஸ் A2 J வெக்டர். அடுத்து நமக்கு K வெக்டர் வெக்டர் பெருக்கல் A வெக்டர் வெக்டர் பெருக்கல் K வெக்டர் இஸ் ஈக்குவல் டு அதே ஃபார்முலா தான் நமக்கு K வெக்டர் புள்ளி பெருக்கல் K வெக்டர் பெருக்கல் A வெக்டர் மைனஸ் K வெக்டர் புள்ளி பெருக்கல் A வெக்டர் பெருக்கல் நமக்கு இங்கே K வெக்டர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு அதே யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா A வெக்டர் மைனஸ் A3 இங்கே K வெக்டர். இப்போ நம்ம இந்த மூணையுமே கூட்ட போகிறோம். ஸோ அதான் நம்ம கேட்டிருக்காங்க I வெக்டர் வெக்டர் பெருக்கல் பிராக்கெட் A வெக்டர் வெக்டர் பெருக்கல் I வெக்டர் கூட்டல் J வெக்டர் வெக்டர் பெருக்கல் பிராக்கெட் A வெக்டர் வெக்டர் பெருக்கல் J வெக்டர் கூட்டல் K வெக்டர் வெக்டர் பெருக்கல் பிராக்கெட் A வெக்டர் வெக்டர் பெருக்கல் K வெக்டர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது இங்கே A. ஸோ நமக்கு என்னது 3A வெக்டர். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு என்னது மைனஸ் இங்கே என்னது 3லேயுமே மைனஸ் இருக்கிறதுனால அதை காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். நான் வெளியே எடுத்துகிட்டு மீதி என்ன இருக்கணும் அப்படின்னா A1 I வெக்டர் ப்ளஸ் A2 J வெக்டர் ப்ளஸ் A3 K வெக்டர். ஏன் அப்படின்னா எல்லா மைனஸும் வெளியில் எடுத்துட்டதுனால இங்கே உள்ள எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ இது நம்மளுடைய A வெக்டர் தான். ஸோ 3A வெக்டர் மைனஸ் A வெக்டர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு தேவையான 2A வெக்டர். ஸோ இதான் என்னது நமக்கு நிரூபிக்க சொல்லியிருக்கிறாங்க, அதை நாம் நிரூபிச்சிட்டோம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு.